நவம்பர் 20 இன்றைய புனிதர் திரு எட்மண்ட் ஆஃப் அபிங்டன். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் திருச்சபை ஞானம், தாழ்மை, கருணை ஆகியவற்றின் உருவகமாக விளங்கிய திரு எட்மண்ட் அவர்களை மகிமைப்படுத்துகிறது. 12ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் பிறந்த எட்மண்ட் சிறுவயதிலிருந்தே இறையன்பை தனது வாழ்க்கையின் மையமாக கொண்டார். கல்வியில் சிறந்த அவர் பின்னர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். அவர் மாணவர்களுக்கு கற்பித்தது அறிவை, இறைபக்தியையும் வாழ்வியலையும் தான். எட்மண்ட் அவர்கள் எளிமையான சுவிசேஷத்தை கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தார். ஏழைகளுக்கு உதவுதல், அநீதிக்கு எதிராக நிலை நிற்றல், உண்மையை பாதுகாத்தல், இவை அனைத்தும் அவரது வாழ்வியல் அடிப்படை அம்சங்கள். பின்னர் அவர் கேண்டர்பெரியின் பேராத்மார்த்தராக தேர்வானார். ஆனால் அந்த உயர்ந்த பதவியிலும் அவர் எப்போதும் தாழ்மை மற்றும் கருணையின் பாதையிலேயே நடந்தார். அவரது வாழ்க்கை எங்களுக்கு சொல்லும் முக்கியமான பாடம் என்னவென்றால், மனிதர்களின் பாராட்டை விட தேவனின் மனதுக்கு ஏற்றதாக வாழ வேண்டும் என்பதுதான். சிரமங்களும் எதிர்ப்புகளும் வந்தபோதும் அவர் கிறிஸ்தவ மத நெறியில் ஒருபோதும் தளரவில்லை. இந்த புனிதரின் வாழ்வு நமக்கு நினைவூட்டுவது, நம் பதவியோ அறிவோ அல்ல, நம் இதயத்தின் தூய்மையும் கருணையும் தான் தேவனுக்கு பிரியமானது. எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த பொறுப்பு ஏற்றாலும், இறையன்பும் நேர்மையும் நம்மை புனிதத்துக்கு அழைத்துச் செல்லும். இந்த நாளில் திரு எட்மண்ட் அவர்களின் புனித வாழ்வை பிரதிபலித்து தூய, நேர்மையான இதயத்தை தரும்படி இறைவனை நாடுவோம். புனித எட்மண்ட், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.